ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பொங்கல் அன்னைக்கு ஈவினிங்கு 4 மணிக்கு மேலே எடுத்த விலாகு. 4 மணிக்கு மேலே நாங்கள் மதுராந்தகம் கிளம்பிட்டோம். எங்கள் கிராமம் வந்து சின்ன கிராமம். இது மாதிரி ஒரு 5, 6 கிராமம் இருக்குது. இந்த 5, 6 கிராமத்துக்கும் ஒரே மெயினாக சந்தை மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா பொருளும் கிடைக்கிற இடம்னா அது மதுராந்தகம் தான். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறதுனால மாட்டுப்பொங்கலுக்கு அந்த மூக்குடாங் கயிறு, அதுக்கப்புறம் கயிறுலாம் மாற்றுவாங்கள்ல, அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் மாடுங்களுக்கு கலர் கலராக வர்ணம் அடித்து அதுக்கப்புறம் அதுக்கு புதுசாக அந்த கயிறுலாம் மாற்றுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ரோட்டில் அதிகமாக நேற்று விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அன்சர் ஸ்டோர்ஸ் தான் போயிட்டோம். ஏன் போனோன்னா, அங்கே வந்து நாங்கள் விளக்கு, தட்டு, மணி வாங்கணுன்ட்டு. இங்கே இருக்க கிராமத்தில் இருக்க வீட்டில் வந்து அது இருந்துச்சு. பட் அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக காமாட்சி அம்மன் விளக்கு. இது வந்து 420 ருபீஸு. நல்லா சின்னதாக இருந்தாலும் வெயிட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு தட்டு, அது வந்து ஒரு 120 140 தெரில, அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மணியும் வாங்கிட்டோம். நாங்கள் வந்து பித்தளையில் பாத்திரம் பார்த்தோம் பொங்கல் வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த வந்து ரொம்ப கலர் மாறி இருந்துட்டதுனால சரி அது வேணான்னு பார்த்தோம். ஆனால் வெண்கலத்தில் இருந்துச்சு. ஆனால் இதுவரையும் வெண்கலம் நான் பார்த்ததில்ல. அது என்ன எப்படி செய்வாங்கன்னு கூட தெரியாது. பித்தளைனா கூட ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். வெண்கலம் பற்றி எனக்கு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வெண்கலத்தில் பொங்கல் வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே போயிட்டு புடவை எடுக்கலாம், அதுக்கப்புறம் வேஷ்டி ஷர்ட் எடுக்கலான்ட்டு. ஏன்னா என்னோடய மாமியார் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு புடவை வேஷ்டி வச்சு படைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அதுக்காக நாங்கள் பார்க்கலான்னு போனோம். பட் இங்கே வந்து எல்லா ரேஞ்சும் அதிகமாக இருந்துச்சு. இங்கே ஃபேமஸான கடைனா ஒன்று ராஜா ஸ்டோர்ஸும், இன்னொன்று வந்து ஓம் சக்தி. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கடைக்கு தான் எங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே போவார். ஸோ அது மாதிரி அங்கே போகலான்னு பார்த்தோம். பார்த்தா எல்லா ரேஞ்சும் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு எதுவும் அவ்வளோவா பிடிக்கலை. கலர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபேன்சி சாரீஸும் இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அது சாட்டிஸ்ஃபைடாக தெரியல. அந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். சரி ஓகே விட்டு அதுக்கப்புறம் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது மறுநாள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இங்கே வந்து 3 இடத்துல கோலம் போட வேண்டிய வேலை இருக்குது. அங்கே வந்து நான் ஒரே வாசல், சின்ன வாசல், சின்ன கோலமும் போட்டால் போதும் சென்னையிலலாம். இங்கே வந்து 3 கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இதுவாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விசேஷமாக காய்கறிலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் தான் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். டிராக்டர்லாம் வச்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட வீடியோட நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.